24 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட இதே தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வாங்கின ஓட்டு 18%. அண்ணாமலை இருந்து வாங்கின ஓட்டு 18. 14ல் அண்ணாமலைங்கிற நபர் அரசியல்லையே இல்லாதப்ப வாங்கின ஓட்டு 18%. யாராவது இந்த என்ன ஹெச் ராஜா பேசுற புள்ளி விவரம் பொய்ன்னு சொல்லட்டும். 18 என்ன இந்த உண்மைகளை சாதாரணமா ரோடுல போற ஒருத்தர் தப்பா பேசலாம், ஊடகத்தினர் பேசலாமா? வளரல. அப்படியே நீங்க திருப்பி வாயில என்ன வார்த்தை திணிக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னு இல்ல, அதுதான் யதார்த்தம். எதுங்க ஊர்வலம் வந்ததெல்லாம் ஏற்கனவே இருந்தவர்கள் போனாங்க. தலைவர் வரார், போகத்தானே போகணும். நான் கூட தான் போனேன், நான் நடந்தேன். மானாமதுரையிலேருந்து காரைக்குடி வரை 4 சட்டமன்றத்துக்கு அவரோட நான் நடக்கலையா? இப்பவும் அவரை நான் மரியாதை குறைவா பேசல. நீங்க தான் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மை புரியணுங்கிறதுக்காக. 2014 திமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அதிமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அண்ணாமலையும் இல்லை. அப்போ நம்ம வாங்கினது 19% வாக்குகள். ஆனால் 2018 அண்ணாமலை தலைமையேற்று இருந்தார். இதே கட்சிகள் நம்மகிட்ட இருந்தது, திமுக இல்லை, அதிமுக இல்லை. நாம் வாங்கின ஓட்டு எவ்வளவு? 18%. 1% கம்மி. மத்திய அரசு இதுவரை செயல்படுத்தி இருக்கின்ற திட்டங்கள் நாங்கள் உத்தேசிச்சிருக்கோம், இதை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கோம், அப்படி சொல்லலை. இவை அனைத்துமே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். அதனால் மாண்புமிகு பிரதமருடைய நல்லாட்சி தொடர்வது என்பது தேசிய அளவிலும் சரி, சர்வதேச அளவிலும் சரி, மாநில அளவிலும் தமிழகத்திற்கு பல்வேறு நலன்களை அளித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ யாரு? முன்னாள் தலைவர் இப்ப பிஜேபியில் இருக்காரா? அப்புறம் அவரை பத்தி எதுக்கு நம்ம பேசுறது? அது டிஸ்பியூட்டபுளா இல்லையா? அது பற்றி, அது எவ்வளவு தூரம் பொய்ங்கிறது பற்றி சமூக வலைதளங்களில் பல தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சித்தாந்த ரீதியிலான அமைப்பு, மென்மேக்கம் மென்மேகோ. தனிநபர்கள் வரலாம், தனிநபர்கள் அவங்க இஷ்டத்துக்கு போகலாம். எந்த சித்தாந்தத்துக்காக வெளில போயிருக்கார்? பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்தத்திற்காக. நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்கிறேன்னா, பிஜேபியில் ஆதி காலத்தில் டாக்டர் பல்ராஜ் மத்தோ ஜனசங்குக்கு முன்னாடி தலைவராக இருந்தார். நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் இந்த வகேலாவா மாறிட்டாண்டா அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் பார்த்துருக்குமா? சங்கர் சிங் வகேலா கட்சிக்கு துரோகம் பண்ணி யாராவது வெளியில் போனால்
அவருக்கு என்ன பேர் சொல்கிறோம்? சங்கர் சிங் வகேலா. அதுக்கப்புறம் பல துரோகிகள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் வகேலா அப்படிங்கிறது நமக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்ட பேராக இருக்கு. அந்த மாதிரி திரு கல்யாண் சிங் அவர்களை விட கட்சிக்கு செஞ்சவர் உண்டா சித்தாந்தத்துக்கு? ஆனால் அவர் வெளியில் போனாலும் திருப்பி வந்தார். யாராலும் இதுவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பெரிய மனுஷன் ஆனவங்க உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில் போய் பிரகாசித்தவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது. அதனால் நீங்கள் கேட்ட நபர் பிஜேபியில் இல்லை. அதனால் அவரை பற்றி பேசி அனாவசியமாக நம்ம நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறது நல்லது. சரி, பிஜேபியில் இப்போ டாக்டர் சந்திரபோஸ் 93லேருந்து 95 வரைக்கும் தலைவராக இருந்தார் ஒரு டேர்ம். அந்த மாதிரி டாக்டர் கிருபாநிதியும் ஒரு டேர்ம் இருந்தார். அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருந்தவர்கள் உண்டு. அதிகபட்சம் 2 டேர்ம் தான் இருக்க முடியும். அதனால் நாம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசி புழுதி வாரி தூக்கிறது தேவையில்லாது. அப்படின்னு யாரு? நான் என்ன சொல்கிறேன், இப்போ காலையில் ஈரோட்டை சேர்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் இப்போ உங்களை அனுப்பிச்சி கொடுத்துட்டு தான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கு. அவர்கள் கூட கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னெல்லாம் புரளி பேசப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா தயவு பண்ணி இந்த புரளிகளை நம்பாதீங்க. நீங்கள் நேற்றைய பகலில் பல பேர் பற்றியும் வதந்திகள் பரப்பப்படுகின்றன. அவங்க நேர வராங்க, ஐயா நாங்கள் பிஜேபியில் இருக்கோம், எங்களுக்கு சித்தாந்தம் பெருசு, அதனால் யார் போயிருக்காருங்கிறதெல்லாம் உறுதியானது இல்லை. ஒரு தவறான கற்பனை மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நீ அதுலேயும் இருக்கலாம் இதுலேயும் இருக்கலாம் அப்படின்னு பேசி அவர்கள் புதிய அமைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பல பேர் இப்போ இன்றைக்கி ஈரோட்லேருந்து வந்தவங்கெல்லாம் எங்கள் பேரை தவறாக ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்கள் நேராக உங்களை பார்த்து நாங்கள் பிஜேபியில் தான் இருக்கோங்கிறத சொல்கிறதுக்காக வந்தோம். அதனால் ஒரு நிலையற்ற நிச்சயமாக இன்னார் தான் எங்கிட்ட இருக்காருன்னு சொல்ல முடியாத அளவிற்கு உள்ள நபர்கள் கட்சியை விட்டு போயிட்டதா அவர்களை சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சில நாளில் தட் வில் கிறிஸ்டலைஸ், இன்னார் இருக்கார் இன்னார் போயிருக்கார். அதனால் நாம் கட்சியிலே இல்லாதவரை பற்றி அனாவசியமாக இப்போ புதுசாக பலரும் ஆட்சிக்கு கூட இப்போ ஒருத்தர் வந்திருக்கார். அவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் சில்லு வண்டிகளை கூட்டி ஒரு பெரும்பான்மையை குக்கப் பண்ணியிருக்கார் அப்படின்னு. சரி, இந்த 30 நாட்கள் 35 நாட்களில் விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு? நேத்திக்கு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த 30 நாளில் 40 பேருக்கு மேல் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், பரந்தூருக்கு பறந்து போனவர், பரந்தூர் தானே,
இங்க எங்கேயாவது போனாரா? சொல்லுங்க. வெறும் பொறுப்புள்ள சீஃப் மினிஸ்டரா என்ன? எவ்வளவு மோசமான ஒரு தீய சக்தி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஏன் போகல? சரி, நேத்திக்கு கொல்லப்பட்ட குழந்தைய எந்த மந்திரி போய் பார்த்தார்? யாரும் போனா அந்த மூஞ்சி கூட தெரியாது. நம்ம அரசியல்ல அனுபவம் இல்லாதவர்கள். ஆகவே